சோதரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லட் கேம் தான் 1+0 செஸ்.காமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து மேக்னஸ் வந்து விளையாடும்போது ஒரு ஒரு ஃபிடே மாஸ்டரோட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. அந்த கேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வித் ஒயிட் பீசஸ் ஃபாஸ்டினோ ஓரோ அப்படிங்கிற ஒரு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன ஒரு பிளேயர், அதாவது 10 வயசு தான் இந்த பிளேயருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிடே டைட்டில் வந்து வச்சிருக்கிறாரு, அதாவது ஃபிடே மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கிறாரு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேசலாம். ஸோ கேம் வந்து அவர் D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே மேக்னஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சில கேமில் கூட இதே மாதிரி தான் ஆடிப்பார். G6 ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போஸ் ஆகி மாடர்ன் டிஃபென்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ E4 அதுக்கப்புறம் நம்ம பிஷப் G7 ஆர் அதே ஐடியா தான், ஓகேங்களா. ஸோ மாடர்ன் டிஃபென்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆகுது. நைட் F6 அதுக்கப்புறம் E5, அப்புறம் வந்து நைட்டு சென்டருக்கு வருது, திரும்பவும் சேஸ் பண்ணுறாரு. நைட் B6 போயிடுது, அதுக்கப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஸ்பேஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது, பீஸ் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பட் அந்த வீடியோவில் வந்து டோட்டல் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஏன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் இருந்துமே அவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸை வீழ்த்த முடியல. பட் இந்த கேமில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பான் டு D6 இமீடியட்டாக அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்டரை வந்து கொஷின் பண்ணுறாரு. உடனே வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் E takes D6, அதுக்கப்புறம் பிஷப் E2 வந்து டெவலப் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே இங்கே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஷப் டு G4. ஸோ பிஷப் G4க்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து அவர் இங்கே ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இங்கே ஒரு பானை வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த பானை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ நைட் C6 வந்துட்டு திரும்பவும் இந்த பான் மேலே ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ பிஷப் E3. ஸோ ரூக் E8 டெவலப் பண்ணுறாரு மேக்னஸ். அதுக்கப்புறம் H3க்கு அப்புறம் பிஷப் F3, அதுக்கப்புறம் ரூக் டு B8 போகிறாரு. ஏன்னா இந்த நைட் எப்போயாவது மூவ் ஆச்சு அப்படின்னா B7ல் பிரச்சனை வரும். அதனால் ரூக் டு B8, குயின் டு D2 பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. பிஷப் H6 கூட நம்ம சில வேலைகளில் விளையாட முடியும். நைட் E7 போய்ட்றாரு. ஸோ நைட் E7 போனதுக்கப்புறம் ரூக் D1 வந்து கொண்டு வராரு சென்டர் ஆஃப் த போர்டுக்கு. நைட் F5 வந்துட்டு E3 இருக்கக்கூடிய பிஷப் வந்து ப்ரெஷர் பண்ணுது. அதுக்கப்புறம் ரூக் E1, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E3 வந்து விளையாடுறாரு. இங்கே வந்து ரூக்கால் ட்ரேட் பண்ண உடனே அவரும் ரூக்கால் ட்ரேட் பண்ணுறாரு, இவர் குயினால் ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இருந்த ஒரே ஒரு E5லும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போயாச்சு. ஸோ மேக்னஸ் வந்து இந்த இடத்துல குயின் E8 விளையாடி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, மேக்னஸ்க்கு வந்து ஒரு பான் வந்து ஃபால் ஆகிடுது. ஸோ எண்ட் ஆஃப் த வேரியேஷனில். பட் இதனால் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஜஸ்ட்டு கன்டினியூ பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பான் டு C5 போயிட்டு ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி வந்து இங்கே உருவாக்குறாரு. நைட் டு B5 போகிறாரு இவர். ஸோ A7 D6 இந்த மாதிரியான வீக் பான்ஸை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரூக் E7 போட்டு பிஷப்க்கு கவுண்டர் அட்டாக் பண்ணோடனே அவர் பிஷப் F3 போயிட்டு திரும்ப அதே த்ரெட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ A6 போயிட்டு அட்லீஸ்ட் இதையாக நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. பட் இங்கே நைட்டை மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் D/C5 வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இங்கே வந்து நைட் டெக்ஸ் D6ம் விளையாடலாம், பட் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ D/takes C5. இங்கே வந்து மேக்னஸ்க்கு வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 பான் வந்து வீக்காக இருக்கும். ஸோ இதை அவர் டார்கெட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பானை எடுத்தாலுமே வந்து சூப்பரான ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நைட் டு D6 போகிறாரு. அதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. ஓகே, பட் F3 இருக்கக்கூடிய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டு E4 உடனே ட்ராப் பண்ணுறாரு. ரூக்கும் ட்ரேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ பிஷப் டு D4 வந்துட்டு ஜஸ்ட் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டில் வைக்கிறாரு. கிங் F1, கிங்கை வந்து இன்வால்வ் பண்ணுறாரு. கிங் F8, அவரும் கிங்கை இன்வால்வ் பண்ணுறாரு. கிங் E2, கிங் E7, அதுக்கப்புறம் பான் டு F4. ஸோ பான் டு F4க்கு அப்புறம் பான் டு F5 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை கிக் பண்ணுறாரு. நைட் F2 வந்துடுது. இந்த நைட் ரீமூனரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா A5க்கு அப்புறம் அவர் நைட் டு D3 போவார். நைட் டு D3க்கு அப்புறம் நைட்டை திரும்ப வந்து கிங்கை மூவ் பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறதுக்காக அவருடைய அந்த ரீமூனரிங் ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நைட் டு D6, அதுக்கப்புறம் நைட் E1 அண்ட் தென் நைட் E4, பிஷப் C2. இந்த நைட் இங்கே வராமல் இருந்தது அப்படின்னா மேபி அவர் வந்து நைட் C2 கூட ஆடிருப்பார்னு நினைக்கிறேன். பட் நைட்டு உள்ளே வந்ததுனால ஃபஸ்ட்டு நைட்டை சேஸ் பண்ணுறாரு. நைட் C3 வருது. நைட் C3 வந்ததுக்கப்புறம் A4 வந்து போகிறார். அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து நைட்டு வந்து A2ல் வச்சு B4 ஸ்கொயருக்கு போயிட்டு நம்ம வந்து பிஷப்பை சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பீஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் தான். பிஷப் போயாச்சு அப்படின்னா அந்த லைட் ஸ்கொயர் பீஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். மேபி அதுக்கு கூட அவர் பிளான் பண்ணலாம். பட் இங்கே வந்து அவர் கிங் சைடில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பான் டு G4, கிங் F6 வராரு. அதுக்கப்புறம் நைட் டு D3, நைட் C3 வந்துடுறாரு. இந்த இடத்துல நம்ம அவருடைய
பழைய பிளான் படி இந்த மாதிரி போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் கலர் பிஷப் அப்படிங்கிறதுனால இது வந்து மோஸ்ட்லி கேம் வந்து ட்ராவில் தான் முடியும். பட் மேக்னஸ் வந்து திரும்ப நைட்டை C3 கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இங்கே நைட்டை வந்து C1 வைக்கிறாரு ஃபாஸ்டினோ. ஸோ நைட் C1 வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மவுஸ் ஸ்லிப்பாக என்னன்னு தெரியல, கண்டிப்பாக இது பிளெண்டராக தான் இருக்கும். நைட் A2 வச்சு மொத்த பீஸ், அதாவது ஹோல் பீஸை வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் பண்ணிடுறாரு. ஸோ நைட் டு A2, ஸோ மிகப்பெரிய ஒரு பிளெண்டரு. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6-7 மூலை வந்து முடிய போகுது. அதுக்கு முடிய ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ எவ்ரி சண்டே நம்ம டோர்னமெண்ட் வந்து நம்ம கிளப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் ₹200 நம்ம வந்து வச்சுருக்கோம். 5 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் 10+5 ஃபார்மெட்டில். வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸாக கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ் புக்கை ப்ரைஸாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மந்தோட ஒரு டாப் வின்னர் ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராஃபி வந்து கொடுக்குறோம். அது இந்த மாதத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதம் யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம், அல்லது யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து இந்த ஃப்ரீ நைட்டை கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு B2 போட்டு நைட்டை ட்ராப் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ G×F5 விளையாடிட்டு அதுக்கப்புறம் G×F5 பிஷப் டு D3 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு வழி விடுறாரு. கிங் E6, அதுக்கப்புறம் கிங் E2, கிங் F6, கிங் D2, கிங் E6, அதுக்கப்புறம் நைட் C3. ஸோ கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்தோடனே அந்த நைட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கிங் F6 போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் D5 செக் வருது. கிங் E6, அதுக்கப்புறம் கிங் C2, பிஷப் F6 வைக்கிறாரு. அழகாக வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு கிங் டெக்ஸ் F6 விளையாடுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டினோ வந்து கிங் டு D2 விளையாடின உடனே மேக்னஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 38 வினாடி தான் இந்த கேம் வந்து. ஏன்னா இது வந்து புல்லட் கேம்ன்றதுல ரொம்ப வேகமாகவே ஆடிருப்பார் ஃபாஸ்டினோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. ஏன்னா நிறைய சேனல் ஆல்ரெடி இந்த கேம் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து காமிக்கல, அதனால தான் முக்கியமாக அதை காமிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளேயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்கச்சக்கமான சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் வேகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போது நம்ம ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தவங்களை நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஷர்வானிகா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர் வந்து அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்னு வச்சுக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு பிளேயரை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யங்ஸ்டர் இவர். ஏன்னா ஜஸ்ட் நான் வந்து அவருடைய ப்ரொஃபைல் நான் வந்து chess.comல வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைலில் அவரே வந்து அவங்க ப்ரொஃபைல் மேனேஜ் பண்ணுறவங்களோ இல்லை அவரே போட்டிருக்காரு, யங்கஸ்ட் பிளேயர் டு அச்சீவ் FM டைட்டில் பை பாயிண்ட்ஸ் இன் செஸ் ஹிஸ்ட்ரி. அதாவது நம்ம சதுரங்க வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா FM டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதில் இவர் தான் வந்து ரொம்ப ஒரு யங்கஸ்ட் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் யங்கஸ்ட் பிளேயர் டு அச்சீவ் ஆன் IM நாம். அதாவது ஃபஸ்ட்டு IM நாம வந்து பார்த்திங்கனாக்கா செஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து 2023, அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவரோட கரண்ட் ரேட்டிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ திங்க் இது வேறு எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் நம்ம அந்த லிங்க்கு போகும்னு நினச்சேன் நான், ஃபிடேவோட லிங்க்கு. பட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீ இஸ் கரண்ட்லி ரேட்டட் அரவுண்ட் 2300. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யங் பிளேயர். அதுவும் யங்ஸ்டர்னு சொல்லிட்டுருக்கேன். 10 வயசு சின்ன பையங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வந்து ரேண்டமாக ஒரு புல்லட் கேம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் அவருடைய இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு யாராவது யங் டேலண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. அவங்களுடைய ஒரு கேம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.